ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.26 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 9th root of 8 என்ற முருடை 6th root of 6 என்ற முருடால் வகுக்க, இதை இதால் வகுக்க சொல்லுவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 8 1/9, 6 1/6. இதனுடைய வரிசை வேற வேறையா இருக்கு. இதனுடைய வரிசை 9 இருக்கு, இதனுடைய வரிசை 6 இருக்கு. ஸோ 9க்கும் 6க்கும் மீப்பெரு பொது மடங்கு கண்டுபிடிக்க. என்னது 18? அப்ப 18 வரிசை வர்ற மாதிரி இதை மாத்தணும். 8 1/9, 8 2/18 போடலாம்ல. மேலங்கிலே 2ஆல பெருக்குனா 2/18. இப்போ இதை எப்படி எழுத? அடுத்த ஸ்டெப்பு ஹோல் பவர் 1/18. 8 ஸ்கொயர்னா என்ன ஆயிரும்? 64. 1/18 ஆயிரும். அடுத்த நம்பர் 6, 1/6 இருக்கு. அதை 18 மாத்தோம்னா 3/18. மேலங்கிலே 3ஆல. ஸோ 6³ ஹோல் பவர் 18, 1/18. 6 36, 36 6ஆல பெருக்குனா 216 அடுக்கு 1/18. இப்போ வகுப்போம். 64 1/18 டிவைடட் பை 216 1/18. ஓகே, இந்த 2 நம்பரை தான் வகுக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 64/216 ஹோல் பவர் 1/18. இப்போ அடிச்சு கொடு. வரிசையை ஒரே வரிசையை ஆக்கிட்டு தான் சுருக்கவே முடியும். 4ஆல் அடிப்போமா? 16 4 64, 5 20, 4 16 54. 4ஆல் அடிச்சிருக்கேன். திரும்ப 2ஆல் அடிக்கலாம். 8 16, 7. 8/27 ஆன்சர். இந்த 8/27 இன்னும் கியூப் ரூட்டா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா 2³ இதை எப்படி மாத்தலாம்? 3³ மாத்தலாம். ஸோ இதனுடைய அடுக்கு 1/18 இருக்கு. இதை சுருக்கலாம். எப்படின்னு பாருங்க. 3க்கும் 18க்கும் கேன்சல் பண்ணோம்னா 6 ஆயிரும். அப்ப 2 1/6. இங்கேயும் அதே போல 3 1/6. ஸோ 2/3 ஹோல் பவர் 1/6. மேலும் இதை சுருக்கியிருக்கலாம். இந்த 8/27 2³ 3³ போட்டு ரெண்டையுமே 3 காமனா வெளியே எடுங்க. எடுத்துட்டு கட் பண்ணி காமிங்க. இப்படி 2/3 ஹோல் கியூப். அதுக்கு பவர்ல என்ன இருக்கு? 1/18 இருக்கு. ஸோ இதை அடிச்சு கொடு. ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டா 2/3 ஹோல் பவர் 1/6. இதை இன்னும் சிம்பிளை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா?